ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் குயிக்காக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே சுண்டைக்காய்னா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் சுண்டைக்காயில் அவ்வளவு மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக அதை சாப்பிடணும். சுண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கிற புண்கள் எல்லாமே ஆத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே அது கில் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மெடிசனல் வேல்யூ இருக்கிற இந்த சுண்டைக்காய் யூஸ் பண்ணி இன்றைக்கி சிம்பிளான ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அந்த புளிக்குழம்பு செய்யறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறோம். தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு திருகி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடாய் வச்சுக்குவோம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குருமிளகு எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அப்படி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு திருகி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் நல்லாவே வணங்கி வரணும். ஓரளவு அந்த ஈரத்தன்மை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நம்ம வணக்கிடணும். அப்போ தான் இந்த குழம்புடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் நல்லாவே வறுத்துக்குவோம். கொஞ்சம் நேரம் வணக்கினோம் அப்படின்னா அதனுடைய கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்குவோம். இப்போது நமக்கு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி இந்த குழம்புக்கு நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு லைட்டாக வணக்கி கொடுத்துருவோம். கொஞ்சம் அந்த தக்காளி நல்லா பாயில் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வணக்கிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணுறதில்ல, மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் கூட காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையும் கூட போட்டுட்டு நல்லா வணக்கிடலாம். இப்போ நமக்கு இந்த தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. அதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்கும் பொழுதே நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம இந்த சுண்டைக்காய் எல்லாமே தட்டி எடுத்துக்குவோம். எல்லாமே நம்ம முழுசாக ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தட்டி ஆட் பண்ணணும். ஸோ எல்லா சுண்டைக்காயுமே நம்ம தட்டிட்டு மோரில் போட்டு வச்சோம் அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம தட்டிட்டு ஒரு தடவை மோர் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யறதுக்காக மண்பானை எடுத்துப்போம். அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு, கருவேப்பிலை இந்த 3ஐயுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டைக்காயை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வணக்கி கொடுக்கணும். அப்போ தான் அதனுடைய கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் சுண்டைக்காய் ஆட் பண்ண உடனேயே நம்ம அரைச்சதை ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம லிட் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்ச நேரத்திலே பார்த்தோன்னா இந்த சுண்டைக்காய் எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வணக்கிடுவோம். இந்த மீன் டைம் நம்ம இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குருமிளகு சீரகம் வறுத்து வச்சதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். இது வணக்க வேண்டாம். இந்த ரா ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் வணக்காமல் பச்சையாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட சுண்டைக்காயும் நல்லாவே வணங்கிடுச்சு. கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாவை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளியிலையும் புளிப்பு இருக்கிறதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணுமோ அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது நமக்கு இந்த சுண்டைக்காய் எல்லாமே பாயில் ஆகணும். அதனால் எப்படியும் 5 to 10 minutes வரைக்கும் கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஆயில் எல்லாமே நல்லா ஃப்ளோட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த குழம்பு சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க.